ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே நமக்கு வந்து தடையாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட சுற்றிலே இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பொருளை நம்ம வீட்டில் இருந்து தூக்கி போகிறது மூலமாக நமக்கு என்னென்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பண்டைய காலத்தில் சாஸ்திரங்களிலையும் ஜோதிடங்களிலையும் சொன்னதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பொருள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு மேபி ஒரு 1 month 2 month கழிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா சிவலிங்கம். சிவலிங்கம் வந்து சின்ன சின்ன பீங்காம் பொம்மையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோயில் பக்கம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் அந்த சிவலிங்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வழிபடக்கூடாது. ஏன்னா சிவன், ருத்ராட்சம் இதெல்லாமே வந்து பியூர் வெஜிடேரியனில் வரும். சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னா 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாதாரணமாக சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ண முடியாது. நிறைய மந்திரம் சொல்லி அதுக்கு 1008 அபிஷேகம் பண்ணி தான் வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ண முடியும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் முடியும் சிவலிங்கத்தை வழிபடும் போது ரொம்பவே பயபக்தியாக வழிபடும். ஏன்னா சிவலிங்கன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான மந்திரங்கள், அதுக்கு காலையில் ஏஞ்சோடனே என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடலாம். ஏன்னா வீடுக்கும் கோயிலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கோயிலுக்கு போனால் ஒரு சுத்தபத்தமாக எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் போட்டுட்டு நம்ம கோயிலில் போய் சாமியை வழிபட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற பொருளை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா கோயிலில் எப்படி வந்து பார்த்துப்போங்களோ அது மாதிரி நீங்கள் வீட்லேயும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லியும் வந்து நான்வெஜ், சிக்கன், மட்டன் அது இது எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்து ரூம்லேயே எல்லோரும் ஸ்டே பண்ணிவிட்டு குளிக்காமல் அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு நீங்கள் பக்கத்துலேயே சிவலிங்கத்தையும் வச்சுட்டு நீங்கள் நைட்டில் தூங்கி எழுந்திருக்கீங்க அப்படின்னா காலத்துக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. உங்களுக்கு இன்னும் பல சிக்கல், இன்னும் பல இன்னல்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தேடி தானாக வந்து கடவுள் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் சிவலிங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த சிவலிங்கத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போட்டு வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிவலிங்கம் எப்படிலாம் வந்து பாசிட்டிவாக கோயிலுக்கு போனால் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தம் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது அது அப்படியே ஆப்போசிட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் மேலே தான் கொடுக்கும், உங்கள் ஃபேமிலி மேலே கொடுக்கும். அதுக்கப்புறம் அது உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை 7 தலைமுறையும் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிவலிங்கம் வந்து இம்பார்ட்டன்ட். சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபடாதீங்க. வேறு எது வேணாலும் நீங்கள் வச்சு வழிபடலாம். சிவன் ஃபோட்டோ வச்சு வழிபடலாம். ஆனால் சிவலிங்கம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா கண்ணாடி. ஒரு சில வீட்டில் வந்து பெரிய கண்ணாடி வச்சுருப்போம், இன்னும் சில வீட்டில் சின்ன சின்ன கண்ணாடி வச்சுருப்போம். அது வந்து பைக்கில் இருக்கிற கண்ணாடியாக இருக்கலாம், இல்லை ஆட்டோவில் இருக்கிற, பஸ்ஸில் இருக்கிற, காரில் இருக்கிற எந்த கண்ணாடி வேணாலும் இருக்கலாம். அந்த கண்ணாடியை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது உடஞ்சிருக்கு, வீரில் விட்டுருக்கு அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த கண்ணாடியை நீங்கள் வேறு கண்ணாடி போட்டு மாற்றிக்கணும். அப்படி இல்லைனா அதை தூக்கி வெளியில் போகிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடியை உங்க வீட்டில் வச்சிருக்கிறது பேட் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பிஞ்ச செருப்பு. இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து செப்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். மந்த்லி ஒரு செப்பல் மாத்துறவங்க இருப்பாங்க, 3 மந்த்துக்கு ஒரு செப்பல் மாத்துறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் தேஞ்ச உடனே அந்த செப்பலை கொண்டு போயிட்டு செப்பல் கடையில் வெளியில் எங்கேயாவது கழட்டி விட்டுட்டு புது செப்பல் மாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு போன செப்பல் இல்லை தேஞ்சு போன செப்பல் அதை வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி அதை புதுசாக வாங்குற அந்த செப்பலில் பேக் பண்ண சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்பா அம்மா இல்லை யாராவது வந்து செப்பல் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்கள்ட்ட கொடுக்குறத வழக்கமாக வச்சுருந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தவங்கள்ட்ட 100% கொடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய பேட் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இறந்து போனவங்களோட ட்ரெஸ்ஸு, பணம், நகை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்னென்ன பலன்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொன்ன விஷயத்தை தான் இப்போ இதுலேயும் சொல்கிறேன். நம்மளோட உடம்புல லிங்க்கில், நம்ம உடம்புல டைப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து செப்பலாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புல அட்டாச்சில் இருக்கக்கூடிய பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் அவங்கள்ட்ட போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம யூஸ் பண்ணுற பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பிஞ்ச செப்பல், கிழிஞ்ச செப்பல், தேஞ்ச செப்பல் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து டெசனாக அடுக்கி வச்சிருக்கீங்க. வெளியில் அடுத்தவங்க ஊர்லேருந்து எவனா வருவான் வந்து பார்க்கறதுக்குனே இருக்கணும் அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த ஆடம்பரத்துக்காக பண்ணுறது இதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடுங்க. அந்த செப்பல் நீங்கள் தூக்கி போடாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த செப்பல் நீங்கள் யூஸ் பண்ணும் போது என்னென்னலாம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கடந்து வந்தீங்களோ அதையே வந்து திரும்ப உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா ஓடாத வாட்ச். நீங்கள் வந்து வாட்சாக இருக்கலாம், இல்லை வால் கடிகாரமாக இருக்கலாம். நீங்கள் வீட்டில் ஹாலில் மாட்டிருப்பீங்களா அந்த மாதிரி அதில் வந்து பேட்டரி இல்லை ஓடாமல் நிற்கிது, இல்லை வந்து அது டைம் வந்து தப்பாக காமிச்சிட்டு இருக்கு, 10 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது, இல்லை 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடுது, அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா டைம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கிரகநிலைகள், ஜாதகம் இது எல்லாமே பிறந்த டைம் வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. அந்த டைமே வந்து நம்ம தப்பாக நம்ம வீட்டில் டெய்லி
டெய்லியும் பார்த்துட்ருக்கோம், 5 நிமிஷம் முன்னாடி பார்க்குறோம், இல்லை 5 நிமிஷம் பின்னாடி பார்க்குறோம். அப்போ அந்த டைமிங்கை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாவே நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5ஆவதாக பார்க்க போகிறது என்னன்னா, உடஞ்சி போன சேர், உடஞ்சி போன பெட்டு, இதெல்லாம் வந்து பேட் வைப்ரேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி டேமேஜாக இருக்கிற பொருளை நீங்கள் போயிட்டு உட்காருங்க இல்லை படுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பேட் வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டேமேஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களால் சரி பண்ண முடியல அப்படின்னா, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டு வேறு புதுசு வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 6ஆவதாக பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் நிறைய பிக்சர்ஸ் வந்து மாட்டி வச்சிருப்பீங்க, இல்லை செவுத்துல ஆணி அடிச்சு வச்சிருப்பீங்க. அது எதுக்காகனா அழகுக்காக வச்சிருப்பீங்க. யாராவது ஒரு ரிலேட்டிவ் வந்து வெளியிலேருந்து வராங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னா அந்த ஹாலில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அழகுக்காக வச்சிருப்பீங்க. அது வந்து கரெக்டான பிக்சராக இருக்கணும், ஓகேங்களா? யாராவது வந்து வெட்டுற மாதிரி, இல்லை வந்து மீன் வந்து கடிக்கிற மாதிரி, இல்லை கொல்ற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமல் அட்டாக் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி அந்த பிக்சரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 7ஆவதாக பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளோட குழந்தைங்க வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து டிராயிங் வந்து நல்லா வரைய தெரியும் அப்படின்றதுக்காக வந்து பாம்பு படம், இந்த பள்ளி படம், இந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட வெக்காளி அம்மன், இல்லை வந்து பாம்பு படம் வரைகிறது, இந்த மாதிரிலாம் உங்கள் செவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெயிண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் 8ஆவதாக பார்க்க போகிறது என்னன்னா, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், யார் ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கலாம், அதை வந்து மித்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து மித்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் தானே ப்ரோ, அப்படியே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நம்ம உடம்போட லிங்க்கில், நம்ம உடம்போட அட்டாச்சில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை மித்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற வைப்ரேஷன்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இது வந்து பண்டைய காலத்தில் சாஸ்திரங்களையும் ஜோதிடங்களையும் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 9ஆவதாக பார்க்க போகிறது என்னன்னா, சிலைகள். இந்த மாதிரி கோயிலில் வச்சிருக்கிற சிலையை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே வச்சிருப்பீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து சிவலிங்கம் வந்து சொல்லியிருந்தேன், அதே சேம் தான் இதுவும். நீங்கள் வந்து முருகர் சிலை, இல்லை இந்த மாதிரி சிலை வடிவத்தில் உள்ள பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களை வந்து நடக்க விடாது. நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு, பாவ செயல்கள் மாதிரி உங்களுக்கு நெகட்டிவானதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து வீடியோ எடுக்க விடுவாங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த கோயிலையும் வீடியோ எடுக்க விடுறதில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் கருவறையை தவிர மித்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா இடத்தையும் டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து அப்போ வந்து எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணிட்டு கருவறையை மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அந்த சிலைக்கு வந்து அதிக பவர் இருக்குது, அதனால தான் கருவறையை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை யாரும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிலையை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கம்மி ரேட்டுக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் வழிபடுறீங்க அப்படின்னா அது வந்து பேட் வைப்ரேஷன்ஸ் தான் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால மோஸ்ட்லி நீங்கள் வந்து படங்கள் மாதிரி, ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபோட்டோக்களை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபடுறதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோவில் சொன்ன 9 விஷயங்களும் உங்கள் வீட்டில் வந்து தப்பாக இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி ஏறுக்கு மாறாக தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இப்போவே எல்லாத்தையும் சரி பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து புது புது விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் விட்டது எல்லாமே திரும்ப உங்களுக்கு கைக்கூடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.